ஸோ இந்த குரூப்பில் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காது, அப்படியே முன்னுக்கு வந்துடுறீங்களா? ரொம்ப பின்னால் உட்காந்துருக்கீங்க. பிரதர் யேசுதாஸ், சிஸ்டர் ஜெனிஃபர், பிரதர் சுரேஷ், பிரதர் கலை, முடிவே முன்னுக்கு வந்துடுறீங்களா? ரொம்ப பின்னால் இருக்கீங்க, முன்னுக்கே வந்துடுங்க அப்படியே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, காணிக்க கொடுக்குறவங்க உங்களுக்கு தெரியும், பின்னால் அந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த காணிக்கை நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் இன்றைக்கி M100 கொலெக்ஷன் இருக்குது. ஸோ அது உங்களோட என்வலப்பில் போட்டு நீங்கள் அதை பின்னால் பாஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த காணிக்கைக்காக நம்ம செபிக்கிறோம். இந்த காணிக்கை ஏழை எளியவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்காக அந்த M100 நம்ம கொலெக்ட் பண்ணுறோம். ஸோ உங்கள் இறுதிய விருப்பத்தின் பிரகாரம் நீங்கள் ஆண்டவருக்கு பிளஸ் பண்ணலாம். அந்த சனங்களுக்கு போய் அந்த காசு சேரும். ஓகே, ஸோ கண்களை மூடி நீங்கள் அப்படியே அமர்ந்திருக்கலாம். கண்களை மூடி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே இந்த ரெகுலராக மந்த்லியாக கொடுக்குற அந்த பணத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே இப்படியாக வேலைகளையும் பிஸ்னஸும் ஆசீர்வதித்து வர்றதுக்காக நன்றி. அதை இப்படியாக உங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் 10% கொடுக்குறோம். இன்னும் ஆண்டவரே அந்த M100க்காகவும் ஆண்டவரே செபிக்கிறேன். இதுவும் ஆண்டவரே கொடுக்கறதுக்கே எங்களுக்கு அந்த வாஞ்சியும் தாக்கத்தையும் கொடுங்க. எங்களுடைய இன்க்ரிமெண்ட் ஆண்டவரே இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறதுக்காக நன்றி. எங்கள் வேலை வாய்ப்புகளையும் ஆண்டவரே இருக்கிற அந்த பொசிஷன்லேருந்து இன்னொரு ஆண்டவரே ஸ்டெப் இன்னும் க்ரோ பண்ணணும் ஆண்டவரே. எங்கள் தமிழ் சபையில் இருக்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே அவங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே இப்படியாக ஒரு உயர்த்துதல் ஆண்டவரே, உங்களுடைய மகிமை ஆண்டவரே அவங்க ஒவ்வொரு மத்தியிலும் காண செய்யுங்கப்பா. உமக்கு கொடுக்குறவர்களாக இன்னும் அதிகமாக கொடுக்க இந்த நேரத்தில் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாக நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. உங்களுடைய கரத்திலே கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்துலையும் நம்ம நேரத்தை தாமதிக்காமல் பிரதர் ரிச்சர்ட்டை அழைத்து இந்த நேரத்தில் தேவன் நம்மளோடு பேசுகிற காரியங்களை குறித்து பேசுவோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தருணத்தை கொடுத்த சபை தலைமை தூக்கம் போதகர்களுக்கும் அமர்ந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு பார்த்தீங்களா, மன்னிப்பின் மகத்துவத்தின் வல்லமை. மன்னிப்பை குறித்து இன்றைக்கி வார்த்தை தலைப்பு. மன்னிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், வேறு யாரையும் நம்ம முதல்ல நம்ம மன்னிப்பு எங்கேருந்து வரணும் அப்படின்னு சொன்னீங்களா? யாருக்குள்ளேருந்து வரணும்? நம்மளுக்குள்ளேருந்து முதல்ல அந்த மன்னிப்பு. நீங்களாம் யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல் நாமளும் பரிசுத்தமாக இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். சத்தமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமேன், ஆமேன். ஓகே, இப்படி தான் இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். வார்த்தை கேட்குறவங்க நீங்கள் ஏனாந்தானமாக கேட்டிங்கன்னா வார்த்தை ஏனாந்தானமாக போயிடும். அதனால் நீங்கள் மனது உற்சாகத்தோடு கர்த்தர் சமூகத்தில் வரும்பொழுது அவர் இன்னும் உங்கள் பலவீனத்தில் இருந்து அவருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும்.
ஏன்னா கர்த்தர் வந்து பலவீனமாக உள்ளவர்களுக்கு பலனை தருகிற தேவன். ஆமென். அசதியாக வந்து உட்காந்துருக்கலாம், எவ்வளோ வேலைகள் மத்தியிலும் ஓய்வு நாளில் இருக்கிற டைமில் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா அது சாதாரண காரியம் இல்லை. நிறைய தூங்கியிருக்கலாம், இல்லை எங்கேயும் வெளியில் போயிருக்கலாம், நண்பரை பார்க்க போயிருக்கலாம், சொந்த பந்தங்களை பார்க்க போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை தேடி வந்திருக்க உங்களை அவர் ஒரு குறைவின்றி நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அது கர்த்தர். ஏன்னா என்னை கர்த்தர் தேடி வருகிறவர்களை அவர்கள் ஒரு பொழுதும் கைவிடாத தேவன். ஆமென். நான் உன்னை தாயின் கருவிலே கண்டுகொண்டேன் என்று சொன்ன தேவன். அது உண்மையான வசனம், உண்மையான அர்த்தம். ஏன்னா அவர் தாயின் கருவிலே கண்டு கொண்டதுனால் இன்னைக்கு இவ்வளோ பாடுகள் மத்தியில் நீங்கள் கொண்டாந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது கர்த்தருடைய சித்தம். ஆமென். அப்போ கர்த்தருடைய நாமத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அது யார்? நம்மளை பார்த்து அவருக்கு மன மகிழ்ச்சியாக சொல்கிறாரு, என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். யாரை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா எங்களை பார்த்து, நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க. அந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? கிறிஸ்துவங்க ஒருவருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் சகலவற்றையும் படைத்த தேவன். சொல்ற வானம் எனக்கு சிங்காசனம், இந்த பூமி எனக்கு பாதபடி என்று. அப்போ அவர் சிங்காசனத்தில் அமர்ந்த தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது அவர் எப்படி எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருப்பார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கரெக்டு. அப்போ இப்போ நம்ம ஏதோ நம்மளுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, அந்த தரிசனத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த தரிசனம் என்னவென்று யாரோ சொல்கிறீங்களா? M100. ஓகே வச்சுக்கோமே. இப்போ உங்கள் கையில் எல்லாம் 100 வெள்ளி இருக்குது. எப்படிங்க? 100 வெள்ளி இருக்குது. உங்கள் கையில் 100 வெள்ளி ஆண்டவர் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். வேறு உற்சாகமா இருக்கும். என்ன செலவு பண்ணணும்? கரெக்டு. அதை போய் எப்படி எந்த ரெஸ்டாரண்ட் உட்காந்து சாப்பிட்டு முடிக்கணும்னு வச்சுருப்பார். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கரத்தில் எம்மை குத்தி வச்சுருக்கானுங்க. இப்போ இந்த காலத்தில் எம்மு, இந்த இடத்துல 100. இப்போ உங்களுக்கு செலவு பண்ண வருமா? அப்போ எது குறிக்குது? கொடுக்கணும்ட்டு. எல்லோ M100 நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. அதுக்கு தான் இந்த தரிசனத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் தான் வந்து நீங்கள் வந்து இந்த M100 நீங்கள் வாங்கி கரங்களை ஏந்த பொழுது நீங்கள் போகிற இடமெல்லாம் அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாக மாறும். உண்மையில்லைங்களா? ஏன்னா ஜோசுவா சொல்கிறார், நீ போகிற இடமெல்லாம் அந்த இடம் உனக்கு சொந்தமாக சொன்னார். அதே போல் நீங்களும் யார்? கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்கள் போய் நிற்கிற இடமெல்லாம் அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாக மாற வேண்டும். மாற வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டு கர்த்தருடைய சித்தை நிறைவேற்ற போகிற நம்மளுக்குள் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கணுங்க? எவ்வளவோ வந்து நம்ம பாவம் அறிக்கிட்டுட்டோம், எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு கர்த்தர் இப்போ கொடுக்குற டாப்பிக்கை பார்த்தீங்களா? அதுக்கு 2 டாப்பிக்கை முன்னுக்கு உள்ளதை சொல்லுங்கள் பார்ப்போம். கிருபை. ஓகே. 2வது கிருபை. விஸ்வாசம். 3வது என்னது? சரி ஓகே. இன்னைக்கு உள்ள என்னது? மன்னிப்பு. மன்னிப்பு. அப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மளை ஸ்டெப்பாக கொண்டுக்கிட்டு வர்றாரு. என்னவென்றால் கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற போவதற்காக. அது என்ன ஒரு காரியமாக இருந்தாலும், என்ன ஒரு நீங்கள் நினச்ச காரியங்களோ அல்லது நீங்கள் போய் சந்திக்கிற குடும்பங்களோ, நீங்கள் போய் பார்க்குற யாவரையும் கர்த்தர் உங்களுக்குள் அவருடைய சித்தத்தை வைக்கிறார். அதான் இருதய துடிப்பு. அவருடைய இருதய துடிப்பை அறிந்த ஒவ்வொருவர்களும் அவரை எப்படி நோக்கி பார்ப்பாங்களா? நான் போகிற இடம்லாம் என் கூட கர்த்தர் வருவார். நான் போய் நிற்கிற இடமெல்லாம் கர்த்தர் அங்கே இருப்பார். நான் போய் பார்க்குற சந்திக்கிற அந்த ஜனங்கள் கர்த்தர் மத்தியில் இருப்பார். அந்த விசுவாசம், தேவ நம்பிக்கை நம்மளுக்குள் வர வேண்டும். கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு குறைவின்றாங்க அற்புதம் நடக்க முடியுமா? கேட்குறேன், சொல்லுங்கள். நம்மளுக்கு ஒரு குறைவு இருந்தால் அந்த இடத்துல வந்து தெய்வ சமூகத்திலோடு நம்ம போகிறோம். ஆனால் அந்த இடத்துல போன உடனே ஒரு குறைவு இருந்தால் அங்கே நடக்குமா? நடக்காது.
நடக்காது. அதுக்கு தான் வந்து மன்னிப்பு. என்னென்றால் இன்றைக்கி பார்த்தீங்களா, ஒரு குடும்பமே வச்சுக்கோமே, இப்போ இங்கே ஒரு குடும்பம் நிற்கிது, அப்பா அம்மா 3 பிள்ளைங்க இருக்குது. இந்த குடும்பத்துக்குள்ளேயே அப்பா மகனை பார்த்து பேச மாட்டார், மனைவியும் வருஷ கணக்கில் கணவர்கிட்ட பேச மாட்டாங்க, பிள்ளைகளும் அப்பா கிட்ட பேச மாட்டாங்க. அப்போ என்ன அங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இவங்களுக்குள்ளே மன்னிப்பு இல்லை. அப்போ நம்ம போய் யாரை மன்னிக்கிறோமோ, நம்ம ஒரு சமயம் நம்ம அவங்க கூட இல்லாத இருக்கலாம், நம்மளை விட்டு தொலைவாக இருக்கலாம், நம்மளை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், நம்ம கூட வந்து பேசினவங்க இன்றைக்கி பேசாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் ரொம்ப அமைதியாயிட்டீங்க? ஆமென். அப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மன்னிக்க வேண்டும். நம்ம ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் ஒவ்வொருவரும் நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவிக்குள் வந்த பிரச்சனையாக இருந்தாலும் மன்னிக்க வேண்டும், பிள்ளைகள் மத்திய என்ன இருந்தாலும் மன்னிக்க வேண்டும். நம்ம மன்னிப்பு நம்மளுக்குள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மளோடு இருப்பார். ஏன்னா என் பிள்ளை என்னோட சித்தத்தை நிறைவேற்றுது, எனக்கு மன்னிப்பு முக்கியம். நம்ம மற்றவங்க இடத்துல போய் மன்னிப்பு சொல்லும் பொழுது நம்ம நினைக்க பெரியவங்களாக இருக்கிறோம், சின்னவங்களாக இருக்கலாம், வயதானவங்க இருக்கலாம். நம்மளுக்கு என்ன தடை வரும்? ஐயோ இவங்ககிட்ட போய் எப்படி நான் கேட்கறது, இவங்ககிட்ட போய் நான் எப்படி சொல்லுறது அப்படின்னு ஒரு தடங்கள் வரும். அது எல்லாத்தையும் மீறி நம்ம போய் மன்னிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார்னா, உங்களையும் ஆசீர்வதிக்கிறார், சொல்கிறவங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்போ அவங்களும் கர்த்தருக்குள் வர்றதுக்கு 100க்கு 100 என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லும் பொழுது ஒருத்தரை, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை பார்த்து நான் சொல்லும் பொழுது மன்னிச்சிடறேன்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அந்த மன்னிப்பானது அவர் உள்ளத்தையும் தொடும். அப்போ நீங்கள் எங்கே இருந்து யாருக்கிட்ட என்ன செஞ்சு யாருக்கிட்ட என்ன பேசினாலும் மன்னிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவாருங்க. ஏன்னா கர்த்தர் நம்மளை பார்க்குற தேவனாக இருக்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளை எல்லாம் அவர் பார்க்கல அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், அவருடைய உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன சிந்திக்கிறோம், நம்ம இறுதியம் எங்கே இடத்துல இருக்குது என்று அவர் அறிந்த தேவன். அல்லேலூயா. இப்போ வசனத்தை ஒன்று பார்ப்போங்க. மத்தேயு 18வது அதிகாரம் 21, 22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அப்போ பேதுரு கேட்குறாரு, இங்கே வந்து அவருடைய ஊழியக்காரர்களுக்காக வேண்டி அவர் மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது ஊழியக்காரர்கள்ட்ட, இப்போ ஊழியக்காரங்கிட்ட அவங்களுடைய சீசர்கிட்ட அவர் பேசுகிற காரியம் என்னன்னா, பேதுரு அப்போ கேட்குறாரு பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. எத்தனை தரங்க? இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். 7 தரம் மட்டும். 7 தரம் மட்டுமா அவர் கேட்குறாரு. அப்போ அதற்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும், 70 தரம் ஒரு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்போ 1 வருஷம் 2 வருஷம் மன்னிப்பு கேட்டால் பத்தாது, நம்ம இன்னும் அநேகர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மன்னிக்கிற காரியம் முக்கியமான ஒரு காரியம். இதே பகையை உண்டாக்கும், இதே பிரிவினை உண்டாக்கும், இதுவே நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், குடும்பங்கள் ஒன்றாக சேராதபடிக்கு பிரிவினையை உண்டாக்கும். ஏன்னா நம்ம மன்னிக்கல, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. அவங்க பார்த்து நம்மள சொல்லுவாங்க, இவங்க என்ன சபைக்கு போகிறாங்க, ஆராதனை செய்கிறாங்க, நம்மளை பார்த்து 1 வருஷம் கூட மன்னிக்கலையே. அவங்க மன்னிச்சிருப்பாங்க, ஆனால் நம்ம உள்ளம் இன்னும் மன்னிக்கப்படவில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பேதுரு சொல்றாரு 7 தரம் மாட்டான்னு கேட்கறதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு 70 தரம் என்று. அப்போ நம்ம மன்னிப்பு நம்மளுடைய நித்தியமாக நம்ம மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். யாருக்கிட்ட நம்ம என்ன தப்பு செஞ்சோமோ ஆண்டவர் சமூகத்தை நீங்கள் உட்காரும் பொழுது அவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். நம்ம யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், யாருக்கிட்ட நம்ம தப்பான வார்த்தையை பாய்ச்சோம், நம்ம தப்பான எண்ணத்தை எங்கே வைத்திருந்தோம் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். அது சொல்ல நீங்கள் மன்னிப்பு கேட்க கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். இதில் தாங்கு போவது அல்ல, நம்மளை கீழ்ப்படுத்துவது அல்ல, கர்த்தர் சமூகத்தில் நம்ம உயர்த்துகிறது. ஆமென். ஆமென்.
அல்லேலூயா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம், இது வந்து பரமண்டலுக்கு இருந்த ஜெபத்தை சொல்லி முடிச்சுட்டு அங்கே 14வது வசனத்தை வாசிங்க. 6:14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் வாசிங்கம்மா எகேனா ஸ்லோவா. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். யாரு மன்னிக்க சொல்றாரு? மனுஷருடைய. அவங்களுடைய மன்னிப்பை யாரு மன்னிக்கணும்? நான் மன்னிக்கணும். வாசிங்க. உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். 15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம மனுஷனார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியலனா தேவன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? ஏன்னா அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. அவர் நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. நம்ம பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாரு. நம்ம நடந்து போகிறோமெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. நம்மளோட கூட எங்கே போனாலும் அவர் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஏன் இந்த மன்னிப்புக்கு ஒரு தடங்கள் வருது அப்படின்னா, நம்மளுடைய முதலாவது நம்முடைய கௌரவம் அந்தஸ்து. நம்ம பெரிய இருக்கிறோம், பெரிய ஆளாக இருக்கிறோம். நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்க? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இப்போ வந்து பிரதர் வில்லியம் இருக்கார், அவர் பெரிய தலைவர். நான் வந்து கீழே இருக்கேன். நான் போய் நான் இங்கே பேசுகிறேன், அந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு பேசுகிறேன்னா, இப்போ கர்த்தர் என்னை உயர்த்திருக்கார், என்னை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய தலைவர்கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கலன்னா எனக்குள் என்ன இருக்குது? பெருமை இருக்குது. அப்போ நான் வேதத்தை வாசித்தும் ஜெபித்தோம், ஆண்டவரை துதித்தோம், 3 வேளை ஜெபித்து 3 வேளை துதித்து 3 வேளை வந்து கர்த்தரோடு நின்று நான் நின்றாலும் எனக்குள் மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைங்க. நம்மளே நம்ம ஏமாந்து போகிறோம். அப்போ இதை நம்ம முதலாவது நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் பேதுரு கேட்கறதுக்கு ஆண்டவர் சொல்ல 70 தடவை நீ மன்னிக்க வேண்டும். அப்போ இங்கே இன்னொரு வசனத்தை பார்ப்போங்க. யோவான் 20வது அதிகாரம் 23வது வசனம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். திருப்பி வாசிங்க. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பார்த்தீங்களா? அவர் சொல்கிறப்பா யோவான் சொல்கிற காரியத்தை நீங்கள் பாருங்க. எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ, யார் மன்னிக்கணும்? நம்ம மன்னிக்கணும். நம்ம தானே நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மன்னிக்கணும். அடுத்தது அவைகளை அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகளும் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். பார்த்தீங்களா? அந்த கடைசி வசனத்தை நீங்கள் கடைசி வார்த்தையை பார்க்க பாருங்க, மன்னிக்கப்படாது இருக்கணும் வசனமே சொல்லுது. அப்போ அவர் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? மன்னிப்பை. நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நம்ம மன்னிக்கணும். நம்ம சொந்த பந்தங்க பாட்டம் பூட்டை எல்லாரும் நம்மளுக்கு தெரியாதவன் நம்மளுக்கு செஞ்ச துரோகங்கள் எல்லாவற்றையும் நம்ம மன்னித்து கர்த்தர் சமூகத்தில் வரும்பொழுது தான் அவர் நம்மளை உயர்த்துவார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா நம்மளுக்குள்ள என்ன போயிடுச்சு? இப்போ மன்னிப்பு என்ற வார்த்தை இல்லாத போயிடுச்சு. அப்போ கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். அதே வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் சிறு சிறு பிஸ்னஸ் செய்யலாம், அல்லது சிறு சிறு தொழில்களில் ஈடுபட்டு செய்து கொண்டு இருக்கலாம். நம்ம வேலைக்காரவங்க நம்மள்கிட்ட ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவர்களை மன்னிக்கிறோமா? இல்லை. ரோட்டில் போகிற காடி ஓட்டுறவனை பார்த்து நம்ம மன்னிக்கிறோமா? இல்லை.
அவனை ஏசிட்டு போகிறோம், வெட்டிட்டு போனால் ஏசிட்டு போகிறோம். லைட்டு பச்சை லைட்டு வந்து சோப்பு லைட்டு வரங்கிட்டே நம்ம வேறு லைட்டை பார்த்து ஏசுகிறோம். வீணாக போன லைட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்ட்டு மன்னிக்கல. அப்போ நம்மளுக்குள்ளே என்ன இல்லை, மன்னிப்பு இல்லை. ஒரு காடிக்காரன் குறுக்க பூந்துட்டு போனான்னா அவன் நல்லா யோசிச்சுக்கணுங்க. சில சமயம் வந்து நம்ம நினைக்கிறோம் இந்த காடியை வெட்டிட்டு போகிறவங்கள வந்து நம்ம ஏசுகிறோம். அதெல்லாம் அவன் என்ன சூழ்நிலை போகிறான்னு அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் டிரைவராக இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அப்போ அவன் என்ன சூழ்நிலை போகிறான், அவனோட தேவை என்ன சந்திக்கணும்னு அப்படின்னு போகிறானோ அவனுக்கு தான் தெரியும் அவன் காடி ஓட்டி போகிறது. அப்போ அவனை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம், வீணாக போனால் காடி ஓட்டு இப்படி ஓடுறான் அப்படின்ட்டு. அப்போ அவனை மன்னிக்கலையே. அப்போ கொஞ்ச நாள் பாருங்களேன், நம்ம வேலைக்காரங்க நம்ம கூட இருப்பாங்க, அவன் வேலை ஏதாவது கொஞ்சம் மீச ஆயிடுச்சுன்னா நம்ம ஏசுருவோம் அவனை பிடிச்சிக்கிட்டு. சரி பரவாயில்ல மன்னிச்சிருவோம். அவங்ககிட்ட அதை கிளியர்படுத்தி இதை இப்படி கணக்காக செய்ய அப்படின்னு சொன்னால் அவன் செஞ்சிருவான். ஆனால் அவனை ஏசுகிறோம் பாருங்களேன், அப்போ அவனை மன்னிக்கலைங்க. நம்ம ஏசிட்டோம். அப்போ யார் மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்கள்? நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவன் நம்மளோட அந்த சமயம் ஒரு அந்தஸ்து கொண்டு குறுக்க வரோம் பாருங்க. நான் முதலாளி, நான் எப்படி போய் அவனை ஏசுறது, அவனை போய்ட்ட மன்னிப்பு கேட்கறது வரமா வராதா? வரும். அப்போ நம்ம எல்லா விதத்திலும் சரிங்களா, வேலையில், வீட்டில் மற்றும் பிள்ளைகளை சந்திக்கும் போது, ஜனங்களை சந்திக்கும் போது, நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம யாவரையும் நம்ம மன்னிக்கிற ஒரு மனப்பான்மைக்குள் ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக நம்ம கட்டப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்போ நம்ம யாவரையும் மன்னித்து, அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, மில்லியன் கணக்கில் நம்மளை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நம்ம என்ன அவன் நம்மளுக்கு துரோகம் செஞ்சாலும் பரவாயில்ல, நான் மனதார அவனை மன்னிக்கிறேன்ப்பா. அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை அவனை காட்டியில் நம்மளை ரெண்டாத்தனையாக உயர்த்துவார். ஏன்னா அவர் மன்னிக்கிற தேவன், அவர் மனம் இரக்கமுள்ள தேவன். அவருடைய பிள்ளைங்க வேதனைப்படுது, அவரு வேதனைப்படுவாருங்களா. நம்ம கூட இருப்பவர் பெரிய தேவன். அவர் நீங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு ஒரு காரியம் நம்ம வேதனை படக்குள்ள நம்ம காண்டூரிலேயே இவ்வளோ நேரம் இருந்தும் இப்போ வந்து இவ்வளோ வேதனையாக இருக்குது, இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் மன சஞ்சலத்தோடு இருங்களேன். உங்களுடைய சஞ்சலம் சமாதானமாக மாற்றும். ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிறவர் யார்? பெரியவர். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக நின்று வழி நடத்துகிற தேவன் நம்ம கூட ஒருவர் இருக்கிறாருங்க. உங்களை எல்லா குறைவும் நிறைவாக்குற தேவன், நம்மளோட இருக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுமா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்தது இன்னொரு வசனத்துக்கு போவோம். 2 கொரிந்தியர் 10வது வசனத்தை வாசிங்க. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையோ போதும், ஆதலால் அவன் அதிக துக்கத்தில். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த பாருங்க, எவனை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். பார்த்தீங்களா, இங்க 2 விதத்தில் கர்த்தரை நம்மளையும் மன்னிக்கிறாரு, அவனையும் மன்னிக்கிறாரு. ஆமென். விளங்குதுங்களா? 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 விளங்குனவங்க அல்லேலூயா. விளங்காதவங்களாம் கை தட்டுங்க. எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்கீங்க. குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி தான் இருக்கணுங்க. நம்ம எல்லாமே எப்படி இருக்கணுமா, ஒரு ஆயத்தத்தோடு இருக்கணுமா. ஆண்டவர் திடீர்னு எழுப்பி விட்டுட்டு இந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்கன்னா போய் தான் ஆகணும். திடீர்னு உட்காந்துருக்குறோம், நீ போய்ட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு போய் இந்த உங்களுக்கு போய் ஹாஸ்பிட்டல் ஜெபம் பண்ணுன்னா நீங்கள் போய் தான் ஆகணும். ஏன்னா யார் கொடுக்குறாரு வேலை? கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ வேலைக்கு நம்ம வேலையை விட்டுட்டு போகிறது, நம்ம யார் இந்த வேலையை செய்வா? அவருடைய தேவ தூதர்கள் அனுப்பி அவர் செஞ்சு முடிச்சிடுவார். கர்த்தர் நல்லவர், என்னை ருசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமென். திருப்பி வாசிங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னிக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சந்நிதியில்
சந்நிதியிலே மன்னிக்கிறேன். மன்னிக்கிறேன். சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன். மன்னிக்கிறேன். யாருடைய சன்னிதானத்தில்? தேவனுடைய சன்னிதானத்தில் அவர் மன்னிக்கிற தேவனாக 2 பேர்த்தையும் மன்னிக்கிறாரு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது வந்து ஓகே, அடுத்தது வந்து கொலோசியர் ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, வசனமா 1வது வசனம் சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்ப கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளை எப்படி பார்க்குறாரு? ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுதும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவருடைய கரம் குறுகி போகாத கரம். நீங்கள் எப்போ ராத்திரி கூப்பிட்டாலும் அவர் ரெடியாக இருப்பார், காலையில் கூப்பிட்டாலும் ரெடியாக இருப்பார், படுத்து தூங்கிட்டு இருக்க ஒரு கட்ட சொப்பனம் வந்து முழிச்சு பார்த்து ஆண்டவரேனாலும் அவர் அங்கே தான் இருப்பார். சரிங்களா? அதனால் வந்து நம்மளுக்குள் என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. விசுவாசம், தேவ நம்பிக்கை, மன்னிக்கிறக்கூடிய தன்மை நம்மளுக்குள் இருந்தால் நம்மளை கர்த்தர் நடத்துவார். அப்போ இன்னைக்கு அநேக இடத்துல அவர் வேறுங்க நம்ம 100 நம்ம நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம், தரிசனத்தை நோக்கி. அப்போ அவர் கரம் ரட்சிக்கப்படக்கூடாத ஜனங்களிடத்திலே அவர் நம்மளை அனுப்பும் பொழுது அவர் கரம் குறுகி போகாதபடிக்கு அவரை நம்மளை எப்படி அனுப்புகிறாரு? ஆயத்தத்தோடு அனுப்புகிறார். நம்மளுக்குள் முதலாவது என்ன வேண்டும் என்றால் மன்னிக்கிற தன்மையாக இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஒரு சமயம் அந்த குடும்பத்தை அவங்க நம்மளை சபிச்சிருக்கலாம், நம்மளை ஏசி இருக்கலாம், அந்த குடும்பத்தை போய் பார்க்கணும் ஆண்டவர் சொன்னாரா? போவீங்களா? போய் தான் ஆகணும். அப்போ நீங்கள் போய் அங்கே நின்று ஆண்டவரே இந்த குடும்பத்தை மனதார மன்னிக்கிற ஆண்டவரேன்ட்டு அந்த கால் எடுத்து வாசப்படியில் வைக்கும் பொழுது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யாருன்னா உங்களால் கர்த்தர் அவங்களை அனுப்புகிறாரு. அப்போ கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல குறுகி போயிருக்கா? இல்லை. கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். என் பிள்ளைங்க என்னோட கிட்ட வராதா? என் பிள்ளைங்க என்னை தேடாதா? ஒரு நாளைக்கு எத்தனை வருஷம் நம்ம கர்த்தரை தேடுறோம்? எத்தனை வருஷம் அவரோடு பேசுகிறோம்? எத்தனை வருஷம் அவர் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறோம்? அவருக்கூட வாஞ்சை என்னன்னா என் பிள்ளைங்க தேடாதா, என் பிள்ளைங்க என்னப்பா கூப்பிடாதா? அப்படி தான் அவருடைய வாஞ்சை. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வேலையிலையும் சரி, நம்முடைய தொழிலும் சரி, படிப்பு காரியத்திலும் சரி, நம்ம எல்லா காரியத்திலும் கர்த்தரை தேட 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 அவர் உணர்த்துகிற காரியங்கள், நம்மளுக்கு விரோதமான செய்த நம்ம காரியங்கள் அனைத்தையும் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியில் நீங்கள் முடிவு பார்க்கும் பொழுது அது சம்பூர்ணமாக இருக்குமோ ஒழிஞ்சு அதில் குறைவில்லாததாக இருக்கும். ஆமென், 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 ஆமென். ஓகே, இப்போ கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுவோம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம மன்னிப்பேன்னு குறித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து எல்லாம் நினச்சிக்கோ, என்னால் எப்போ பார்த்தாலும் வந்து மன்னிப்புன்றாங்க, பாவன்றாங்க, இதை குறித்து பார்த்தா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வசனம் இல்லையே அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்கும். ஏன்னா இது வந்து ஆல் ஃபிசிக்கல் நம்மளுக்கு அந்த ஒரு எண்ணம் வரும். அது எல்லாத்தையும் நீக்கி போட்டுருங்க. கர்த்தர் இப்போ உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிற தேவன். அவர் சொல்றாரு, என் நாமத்தில் நீங்கள் எங்கே கூடினாலும் நடுவில் இருப்பேன். எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன். அப்போ நம்ம 3 பேர் போகிறோம் ஒரு இடத்துக்கு, 3 பேரும் போகிறோம், ஒரு ஜெபிக்க போகிறோம், அந்த இடத்துல நிற்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஆள் குறைவு இருந்தால் அந்த ஜெபம் கேட்கப்படுமா? சொல்லுங்க பாப்பா.
கேட்கப்படாது. ஏன்னா ஒருத்தர் குறைவாக இருக்கிறார். அப்போ 3 பேர் நம்ம போக்குள்ள தெய்வ சமூகத்தில் நிற்கும் பொழுது இந்த 3 பேரும் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும் பொழுது ஆவியானவருக்கு மேல் வல்லமையாக இறங்குவார். ஒரு மனம் அங்கே தான் வரும். அப்போ நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் காட்டிலும் அதிகமாக கொடுக்கிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லவும். இந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருக்கணும். நம்ம ஆளுங்கிட்ட கேட்டு தான் வாங்கணும். இல்லாட்டி நம்ம கேட்கணும்னா அவங்களும் வேற ஒரு கற்பனை உலகத்தில் போய்கிட்டு இருப்பாங்க. கற்பனை பண்ணலாம், ஆனால் அது கர்த்தருடைய நாமத்தில் கற்பனை உலகத்துக்கு போகலாம். சொந்த சிந்தையிலே கற்பத்துக்கு போனோம்னா எங்கெங்கேயோ கொண்டு போயிடும். அப்போ நம்மளாம் இப்போ கேட்கணும்னா ஆளுங்கிட்ட கேட்டு தான் வாங்கணும். கொடுங்கய்யா அப்படின்னு. இல்லைன்னா அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சி வச்சுருக்காரு. அப்போ கர்த்தருக்கு கொடுக்கப்பா அப்படின்னு சொன்னால் கொடுக்குறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க. ஒரு கர்த்தருடைய நாமத்தில் கேட்கும்போது வசனங்களை கைத்தட்டுங்கன்னா அதுக்கு ரொம்ப அசதி. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பலவீனத்திலும் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதான் கர்த்தர். இயேசு நல்லவருங்க. அவர் நன்மை செய்கிற தேவன். யாருக்காவது தீமை செஞ்சிருக்கிறாரா? இல்லை. கடைசி நிமித்தில் காட்டி கொடுத்த யூதாசை போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்த தேவன். நம்ம செய்வோமா? யோசிச்சு பாருங்க. மன்னிக்குவோமா? ஆண்டவர் யூதாசை மன்னித்து கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தாருன்னு போட்டிருக்கோம் வசனத்தில். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம்? அவனை கண்டு இந்த போட்டு போயிடுவோம். எங்கிட்ட அவன் வந்தானா இந்த போட்டு போயிடுவோம். அப்போ மன்னிப்பு இல்லை. மன்னிக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அதை மன்னிக்கிற மனப்பான்மை நம்மளுக்குள் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும், பெரியோர் முதல் சிறியோர் முதியோர் வரைக்கும் யாவருக்கும் இருக்க வேண்டும். இப்போ கேட்டுதான் வாங்கணுமா? இப்பயும் கேட்டுதான் வாங்கணுமா? நல்லவேளை நான் கேட்டு வாங்கி ஆண்டவர் கொடுக்குறேன். இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்கன்னு. இப்போ அவர் இங்கே கேட்டாருன்னா என்ன ஆயிருக்கும்? வீட்டெலாம் இல்லை ஆண்டவரை, வீட்டெல்லாம் கையை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கோன்னு சொல்லுவோம். கர்த்தர் சமூகத்தை எப்போதும் அலர்ட்டாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சபை எதோ நோக்கி போய்கொண்டு இருக்கிறது, எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது? அதனால் சத்தமாக சொல்லுங்கள். ஏன் பாருங்க, ஒருத்தவங்க தான் சொல்கிறாங்க. இத்தனை ஜனம் அமர்ந்து இருக்கிறவங்கிட்ட வராளுங்க, சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்கள் டைம் எடுத்து சொல்லுவீங்க. அடுத்து நம்மளுக்கு எல்லாம் பிரியமான ஒரு வசனம். ஏன்னா இவ்வளோ நேரம் போட்டு தாக்கின வசனமாக இருக்கும். ஏன்னா என்னன்னா மன்னிப்புன்னு பேசிக்கிட்டே போகிறானுங்க, மன்னிப்புன்னு பேசிக்கிட்டு போகிறாங்க. அப்படி இப்படி சில பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும். ஆனால் கர்த்தர் கைவிடாத தேவன். நான் உன்னை தகப்பன் தாய் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத தேவன். உங்களோடு இருக்கிறார், உங்களை நடத்துகிற தேவன், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்களுடைய சிந்தனையில் பார்க்குறார், உங்களுடைய இருதயத்தை பார்க்குறார். கர்த்தர் கரம் பிடிக்கிற தேவன். நீங்கள் போகும்பொழுது அவர் முன் ஒரு கால் எடுத்து உங்களை அழைத்து செல்கிறார். கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் உங்களோட கூட இருப்பவர் ஒரே ஒரு தேவன். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்ட. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒண்டியாக போகல. நம்ம நினைக்கிறோம் யாரும் கூட வரல, நம்ம கூட யாரும் இல்லை, நம்ம தனியாக போகிறோமே இந்த இருட்டில், இந்த வேலையில் அப்படி நினைக்கலாம். ஆனால் இல்லை, உங்களோட கூட கர்த்தருடைய சமூகம் மீன் செல்கிறது. உங்களை ஆயத்தப்படுத்தி ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு அறியாத காரியங்களும் புத்திக்கு எட்டாத காரியத்தை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிற தேவன் இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன். உங்கள் வேலையில் உங்களோட இருக்கிறார், உங்கள் பிஸ்னஸில் இருக்கிறார், உங்களுடைய பிள்ளைங்க படிப்பு காரியத்தில் எங்கே இருக்கிறார், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறார். கர்த்தர் எந்தெந்த நேரத்தில் நீங்கள் தேடுகிறோம் அந்த இடத்துல அவர் முன்பாக நின்று உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமே. அதனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் எல்லாரையும் மன்னித்து உம்முடைய சமூகத்திலே நான் வரேன். ஆண்டவரே, என்னை நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவை எனக்கு தந்து
சகல சத்தியத்துக்குள் நீ நடத்தும் என்று சொல்லும் பொழுது Amen, amen. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். Amen. அவர் கேட்கறது நம்முடைய இருதயத்தை. கர்த்தர் நம்மளுடைய பொண்ணோ பொருளோ ஆசையோ சொந்த இது எதுவுமே கிடையாது. அவர் கேட்கறதுலாம் இந்த சின்ன இருதயத்திலே நான் வாசம் பண்ண வேண்டும். வெளிப்படுத்துகிற 3:20 வாசிக்கும் போது ஏதோ நான் இருதய கதவை தட்டுகிறேன். ஏன் தட்டுகிறார் அப்படின்னா, அவர் வந்து நம்ம கூட வாசம் பண்ணி நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி நம்மளை அழகான ஒரு குடும்பமாக ஆக்கி அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை சமூகத்தில் கொண்டு வர நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. வார்த்தை எப்படி வந்தாலும் வார்த்தையை பார்த்து நீங்கள் இது எனக்கு கொடுத்த வார்த்தை என்று ஏற்று சமாதானத்தை போகும்பொழுது அது வர ரெண்டத்தனையாய் நம்மளை ஆசீர்வாதத்தை உயர்த்துகிற தேவன். நம்மளோட கூட இருக்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நம்மள இருந்து நம்ம தேவைகளை சந்திக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு நீங்க கஷ்டத்தில் வேதனையில் எங்க இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் உங்களோட இருக்கிறார். உங்களை அருகில் நிற்கிறார். உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவ சமூகத்தில் அமர்ந்த பிள்ளைகளை ஒருபொழுது தூக்கிக்க விடமாட்டார். எந்த சோறு வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்க விசுவாசம் தேவ நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை பார்ப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து பொறுமையாக வாசிக்கவும். ஆகையால் நீங்கள் யார சொல்றாரு? நீங்க யார? ஆகையால் நீங்கள் யாருங்க சொல்றாரு? நம்மள்கிட்ட சொல்றாரு. யார் சொல்றாரு? தேவன். நல்ல இதிரத்தை கை உங்க இறுதியங்க இப்போ தொட்டு பாருங்க ஓடுதா இல்லையான்ட்டு. அப்ப சொல்ற பாருங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். யார சொல்றாருங்க? நம்மளை பார்த்து ஒருவருக்கு ஒரு குறைவு என்றால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல தேவ சமூகத்தில் அமர்ந்து கேட்டது போல் நாம் அடுத்தவர்களை நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளம் மன்னிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் மேலும் பூரண சகுணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பை தரித்துக் கொள்ள. யாருடைய அன்பு? கணவன் மனைவிக்கு கொடுக்குற அன்பு வேற, ஒரு கல்யாணம் பண்ற போறவங்களுக்கு ஒரு அன்பு வேற, ஒரு தனிப்பட்ட நபருக்கு அன்பு கொடுக்கறது அந்த அன்பு வேற. இப்போ உதாரணத்துக்கு என் மனைவிக்கு நான் அன்பு கொடுக்கறது வேற. ஆனால் கர்த்தர் கொடுக்குற அன்பு எப்படிங்க? நமக்குள் நித்தியமாக அந்த அன்பு கிரியை செய்து கொண்டே இருக்கும். அது ஒரு பொழுதும் நம்மளை விட்டு விலகாதபடிக்கு அந்த தேவ அன்பானது நம்மளை நடத்தி கொண்டே வரும். அப்பொழுது தான் நம்மளுக்கு என்ன வரும்? இரக்கம் வரும். ஏன்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்கு? கர்த்தருடைய அன்பு. ஆமென். இன்னைக்கு நம்ம யாரையும் நேசிக்க முடியலன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் அன்பு உங்க கூட இருக்குது. கர்த்தர் உங்களை நடத்துவார். வாசிங்க கீழே. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறியாத உள்ளவர்களாகவும் இருங்கள். ஒரே சரீரமாக நீங்க அழைக்கப்பட்டீர்கள். அப்படி எப்படி ஒரே சரீரமா அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இருக்கிறேன், ஒரே சரீரமாக இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு முண்டை மத்தங்க வந்து நின்றனா எப்படி இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அப்போ ஒரே சரீரமாக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ ஒரே குடும்பமாக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரே குடும்பமாக இந்த சுசேஷ பணியை செய்ய போகிறோம். ஒரே குடும்பமாக நம்ம கையில் நம்ம கையில் $100 கொடுத்து நம்மளை உயர்த்த போகிறாரு. இப்பயும் கேட்டு தான் வாங்கணுமா? அடுத்தது கீழே போங்க. கிறிஸ்துவின் வசனம். யாருடைய வசனம்? இப்போ யாரு கையில் பைபிள் இருக்கு? ஒரு இடம் பைபிளை தூக்கி காட்டுங்க.
தூங்க, எல்லாம் பைபிள் தூங்க. உங்கள் பைபிள் நீங்கள் தான் தூக்கணும். பைபிளை தூக்கிட்டீங்க. கிறிஸ்துவுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. என்ன? அவருடைய வசனம் தேனிலும் மதுரமாக இருக்கும், தெளித்தேனிலும் இன்பமாக இருக்கும். அவருடைய வார்த்தையை வாசிக்க நம்மளுக்குள்ள என்ன வரும் அப்படின்னு சொன்னா, சமாதானம் வறுமை ஒழிஞ்சு சஞ்சலம் வராது. அதான் வசனம். இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாகினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எங்க இருக்கு அப்படின்னா, இந்த சத்தியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சத்தியத்தை அறியும் பொழுது, சத்தியத்தை கேட்கும் பொழுதுதான் விடுதலை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அடுத்து கீழே போங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது. அப்போ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும். இப்போ நான் குறைப்பட்டிருந்தேன்னா என்னுடைய சகோதரர்கள் என்னை குறைய நிறைவாக்கி செய்கிறது தப்புப்பா, இப்படி செய்யணும் சொல்லணும். அதே போல் இங்கே உட்காந்து சிஸ்டருங்கள் நீங்கள் இருக்கிறீங்க, ஒருவருக்கு ஒரு குறைவு இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்களா, அதை போய் அவங்ககிட்ட கணக்காக சொல்லணும். அதனால் நீ சரியில்லை நான் சரியில்லை அப்படி ஒதுங்கி போனீங்களா, அது மன்னிக்கிற தன்மை கிடையாது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யணும், தேற்ற வேண்டும். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றாத போல் நம்ம மற்றவர்களை தேற்றினா தான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால், யாருடைய நாமத்தில் நீங்கள் எதை செய்தாலும். ஒன்று சொல்கிறேங்க, ஒரு லெட்டரை எழுதுகிறோம். ஒரு லெட்டரை எழுதும் பொழுது FGA தமிழ் சிறு சபை, அங்கே மேலே தமிழ் சபை மூப்பர் பிரதர் வில்லியம் போனால் தான் அவர்கிட்ட நேராக போவோம். அதே போல் நம்முடைய விண்ணப்பம் என்னன்னா, நான் இப்போ கணக்காக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டும்? எந்த விண்ணப்பம், எந்த ஜெபம், எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும் பொழுது அந்த ஜெபம் டைரக்டா போகும். ஆமென், 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 அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சீங்களா கை தட்டுங்க. ஆமென், ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் செய்து அவர் முன்னிலும் பிதாவை தேவனை சோத்தரியுங்கள். எழுந்து நிற்போமா? நாம் எப்பொழுதும் கர்த்தரை சோசரிக்கிறவர்களாக, எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் நம்மளை நடத்த வேண்டும் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவின்றி நிறைவை தருகிற தேவன் நம்மளோட உலாவி கொண்டு இருக்கிறார். நம்மளை காணுகிற தேவன், நம்மளை காப்பாற்றுகிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவன் நம்ம கையில் கொடுத்திருக்க இந்த சுசேஷ பணியை நாம் யாவரும் ஒருமித்து ஒரு குடும்பமாக செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளோட இருந்து நம்மளுக்கு ஒரு வெற்றியை தருவார். ஆமென், ஆமென். ரொம்ப குறைவாக போயிடுச்சு, இப்போ பேட்டரி எல்லாம் வீக் ஆயிருச்சு. என்ன மினிக்கமா காடியில் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் பாருங்களேன், பேட்டரியை போட்டு கொஞ்சம் வீக் ஆகுதுன்னா ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அதுவே எப்படி சத்தம் போகும், குறைஞ்சி போயிடும் அப்படியே. அப்போ நம்ம வார்த்தை ஒரு நேரம் கேட்டுட்டு எழுதுன்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கணும், பேட்டரி திருப்பி சார்ஜ் ஆகுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் ரெடி எனி டைம், ஆல் த டைம், ஆல் த வே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க. ஒரு குறைவின்றி நிறைவே தந்து நடத்துகிற தேவன். என் தேவனாகிய கர்த்தர் என்னை எப்படி உயர்த்தினாரோ அதே போல் உங்களை யாவரையும் உயர்த்துவார் என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நடத்துவார். நாம் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கோ ராபா சந்தா லாபா ரியாந்தா லாபா ஓ ரபா ஹந்தா லபா கராபா சந்தா ரபா ரியாந்தா லபா நீ ரபா கராபா சந்தா லபா ரபா ரியாந்தா லபா ஓ ரிபா ஹந்தா ரபா சந்தா ரபா நீ ரபா கராபா சந்தா லபா ரியாந்தா லபா ஓ ரபா பாரி அந்த ரபா சதா ரபா ரியாந்தா லபா கராபா ரியாந்தா ரபா. ஆண்டவரை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலப்பா இந்த மன்னிப்பை குறித்து ஆண்டவரை எங்களுக்கு உணர்த்தி நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி.
ஆண்டவரே, நாங்கள் இந்த N100 நாங்கள் ஏந்தி செல்லும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற ஜனங்கள் யாவும் கர்த்தர் தொடும்படியா செபிக்கிறேன். போறவர்கள் ஒருவரும் வெறுமையாக வராதபடியாப்பா ஆண்டவரே, உங்களுக்கு யாவருக்கும் ஆண்டவரை சம்பூர்ணமான ஜனங்களை கொடுத்து ஆண்டவரை நீங்கள் ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரை, வந்த ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவரை, நம்முடைய வேதத்தில் இரவும் பகலுமாக தியானிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் அபிஷேகப்படுத்தும் ஐயா. பிள்ளைகள் வேலைகளை ஆசீர்வதிங்க, பிஸ்னஸ்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆசீர்வாத கரம், பாதுகாப்பு கரம், கிருபையின் கரம், அன்பின் கரம் கூட இருந்து என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை பிடிக்கும்படியா செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவ்விதமாய் நீர் ஆசீர்வதித்து அபிஷேகப்படுத்தும், வல்லமையினாலே நிரப்பும், உடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நிரப்பி ஆசீர்வதித்து கர்த்தர் நிரப்பி அனுப்பும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.